Hello. Hello. Are you able to hear now? Good evening. Let me thank all of you for finding time and giving us. Now this today's program, my niece Dada, she will do the program. She will conduct. And we are expecting more message around any moment. So let us start the program. Before that, today's subject, the book release, everything is about motivation. So everybody needs some motivation. If they have to get a good output from here, he also will be motivated. Let me give a small bit of Let me give a 1 minute so that we get motivated. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று இந்த இனிய மாலை வேளையில் புத்தக வெளியீட்டு விழாவினை சிறப்பித்து வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்புடன் வரவேற்று வணக்கம் கூறுகிறேன். சாஞ்சி என்னும் புனைப்பெயர் கொண்ட திரு சம்பத்குமார் அவர்கள் எழுதிய ஊக்கம் என்னும் ஏணி என்ற புத்தக வெளியீட்டு விழா இன்று அரங்கேற இருக்கிறது. இத்துடன் சுவையான பாடலுடன் நடன நிகழ்ச்சி ஒன்றும் அதோடு குறும்படம் ஒன்றும் நம்மை மகிழ்விக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்க திருமதி உமா மகேஸ்வரி யுவராஜ், டைரக்டர் ஆஃப் நானாநானி ஹோம்ஸ் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். சிறு வேலைகள் காரணமாக சிறிது நேரம் தாழ்த்தப்படுகிறது. அதற்குள் நாம் நமது கடவுள் வாழ்த்தை முடித்து விடலாம். இது ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி என்பதால் அதற்குரிய தெய்வமான அன்னை சரஸ்வதியை அழைக்கும் கடவுள் வாழ்த்து பாடலை அமைத்து இருக்கிறோம். பாடலை பாடுவதற்கு திருமதி சாந்தி சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். सरस्वती तैनिधि सरस्वती तैनिधि निगति सरस्वती तैनिधि निगति तन्नरुள் தந்தருள்வாய் भारती सरस्वती तैनिधि निगति तन्नरुள் தந்தருள்வாய் भारती सरस्वती
மணிமாலையும் கரமலர்வினேன் மணிமாலையும் வீணையும் கரமலர் வினேன் மணிமாலையும் வீணையும் கருணை பொழியும் கடைகள் அழகும் கரமலர் வினேன் மணிமாலையும் வீணையும் கருணை பொழியும் கடைகள் கும்பள சரஸ்வதி தயநிதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி நின்னருள் ஒளி இளையானார் நின்னருள் ஒளி இளையானார் மனதிருள் நீங்குவோம் சகல கலிமான் நின்னருள் ஒளி இளையானார் மனதிருள் நீங்குவோம் சகல கலிமான் வெள்ளன்னவாகினி வெள்ளன்னவாகினி வெண்கமல மலர் வளரும் அன்னவாகினி வெண்கமல மலர் வளரும் வாணிகளை கலையணி வெண் அன்னவாகினி வெண்கமல மலர் வளரும் வாணிகளை கலையணி பூராணி சரஸ்வதி தயநிதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி இனிமையான குரலில் அருமையான கடவுள் வாழ்த்து பாடலை பாடிய திருமதி சாந்தா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவதற்கு திருமதி ராதா சங்கரராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இருவருக்கும் எங்கள் நன்றி. அடுத்து நாம் ஒரு நிகழ்ச்சியை கண்டுகளிக்க இருக்கிறோம். நாம் இன்னும் ஏப்ரல் மாதத்தில் தான் தானே இருக்கிறோம். அதனால் ராம நவமியை கொண்டாடும் விதமாக இனிமையான பாடல் ஒன்று 9 அழகிய குரல்களில் ஒலிக்க இருக்கிறது. பாடலின் வரிகளை திரு சம்பத்குமார் அவர்கள் எழுதியுள்ளார். திரு பத்மநாபன் அவர்கள் பாடலுக்கு இசையமைத்துள்ளார். திரு அகிலேஷ் தபலா இசைக்க என்றும் பசுமையான ஸ்ரீராமனின் கதையை இப்பாடலில் கொண்டு வந்துள்ளனர். இதனை மேலும் சிறப்பிக்க 4 மங்கையர்கள் நடனமாடி உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க வருகின்றனர்.
மணந்தவனே ஜானகி மணாளனே ஹரே ராம ராமா ராம ராம ஹரே 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 ராம ராமா ராம ராம ஹரே ஹரே பரசுராமனிடமே யுத்தம் செய்தவனே
दशरथात्मजम् अप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वय रत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलाय दार्ढ्यम् रामो निशाचर विनाशकरो नमामि நடன கலைஞர்களை Just I want to say a few words about this. How this song was developed. Just I was looking at a WhatsApp group, I saw one song, I heard the song, somebody was singing in North India, repeatedly Hare Rama, Hare Rama. I didn't understand the Hindi words what they were singing. At that time I stored it. When this program we decided to have it, then I thought what song I can select it. That time it came in my mind that Hare Rama will do it. Immediately I surrendered to Mr. Bhaktivinoda sir, sir, I want this song. Then he said, Mama, I want 20 of people to sing a different raga. Different raga, அதெல்லாம் மக்கள் பாட வேண்டியது. அதெல்லாம் முடியாது மாமா. சரி என்ன பண்ணலாம் சொல்லு. Why don't you add some couple of sentences in between? That is how the entire Ramayana song was sentences were developed, and how many days they practiced beautifully, and the excellent dance they merged along with that. Please give a big clap.
திருமதி மீனா குமாரி சர்மா, திருமதி ஷியாமலா சந்தே, திருமதி மாலா பாலாஜி மற்றும் திருமதி ரேவதி நடராஜன். இந்த அறிஞர்களை கௌரவிக்கும் விதமாக நினைவு பரிசை வழங்குமாறு திருமதி வனிதா ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். Vanitha Srinivasan is Dr. Sampath Kumar. He is staying in the floor in C1. He has just started today morning from here. I just picked up here. இப்பொழுது பாடலின் இசையமைப்பாளர், பாடகர்கள் மற்றும் தபலா இசைத்தவர் அனைவரையும் மேடை கழிக்கிறேன். இவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவதற்கு திரு R.V. ராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இசையமைப்பாளர் திரு அனந்த பத்மநாபன், பாடகர்கள் திருமதி உஷா பத்மநாபன், திருமதி லட்சுமி முரளிதரன், திருமதி வசந்தி சங்கர், திருமதி சாந்தா வெங்கட்ராமன், திருமதி பூமா குபேரன், திருமதி மீனா கிருஷ்ணகுமார், திருமதி ஜானகி வைத்தியநாதன், திருமதி பானு வெங்கடாச்சலம், அழகான பாடலையும் நடனத்தையும் அளித்து நம்மை மகிழ்வித்த அனைத்து கலைஞர்களுக்கும், திருமதி சாந்தா ராமச்சந்திரன் அவர்களுக்கும், திரு R.V. ராஜன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொடுக்க இசைந்த திருமதி உமா மகேஸ்வரி யுவராஜ், டைரக்டர் ஆஃப் நானா நானி ஹோம்ஸ் அவர்களுக்கு எங்கள் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது நன்றி அவர்களின் தலைமை ஏற்பதற்கு மட்டுமல்ல, அன்றாடம் எத்தனையோ தொடர்ந்த வேலைகளுக்கு நடுவிலும் இந்த புத்தகம் முழுவதையும் சரிபார்க்கும் ப்ரூஃப் ரீட் செய்யும் பொறுப்பை தானாகவே முன்வந்து ஏற்று அதனை முழுமையாக முடித்தும் கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு மீண்டும் நன்றிகள். இப்பொழுது திருமதி உமா மகேஸ்வரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அவருடன் திரு சம்பத்குமார் அவர்களின் மகள் திருமதி மல்லிகா மற்றும் மகன் ஸ்ரீனிவாச ராகவன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். திருமதி உமா மகேஸ்வரி யுவராஜ் அவர்களை கௌரவிக்கும் வகையில் நினைவு பரிசு ஒன்றை அளிக்குமாறு மல்லிகா மற்றும் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து
சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்மா அப்பா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கு சிறப்பு விருந்தினராக இன்று வந்திருக்கும் பிஆர்ஜி ஹாஸ்பிட்டலின் தலைவர் திரு சதீஷ்குமார் அவர்களுக்கும் நீதிமா அவர்களையும் மாணவரின் சார்பாக வரவேற்கிறேன். அண்ட் அப்பா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு புக்கில் கூப்பிட்டுடுறாரு, வந்ததுக்கப்புறம் குட்டி குட்டி பிள்ளை எங்கேயாவது பார்த்தா அச்சோ நம்ம அப்பாவோட எப்படி ஒரு குட்டி குட்டி இருக்கலாம் அப்படிங்கிற யோசனை வந்ததுனால போன புக் ரிலீஸ் பண்ணுறப்போ அப்பா இதில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மறக்காம வச்சுட்டு கொடுத்துட்டு எப்படி வாங்கினாருனாங்க, 4 நாளில் தாமா அப்பா இது எப்படி அப்புறம் சரி 1 வாரம் 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் டெய்லி மெசேஜ் அனுப்பார், ஏமா ரெடி ஆயிடுச்சா முடிச்சுட்டீங்களா அப்படி. ஸோ அப்படியாக ஒரு வாய்ப்பு. அப்போதான் ஒரு குரூப் ரீடிங்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஸோ பிழை இருந்தால் மன்னிக்கவும், ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா. அண்ட் அப்போ எனக்கு திடீர்னு இன்னைக்கு ப்ரோக்ராமில் உட்காந்துட்டு இருக்கும்போது நானி ஹோம்ஸ், சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் அப்படிங்கிறது உண்மையாகவே அப்படி தான் இருக்கா? நினச்சி ஆரம்பிச்சதுனோ சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் தான். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய கல்ச்சுரல் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோமோ அப்படி. ஏன்னா அம்மாங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி 2017 இங்கே ஆரம்பிச்சப்போ பார்த்துருக்கேன். அதாவது ஒவ்வொருத்தரும் இங்கே அங்கே பார்ப்பாங்க, பக்கத்தில் பார்ப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆரம்பிச்ச போஸ்டர் நாங்களாம் ப்ரொஃபஷனல் இல்லமானே. இன்னைக்கு யாரையும் எந்த பர்ஃபார்மன்ஸும் யாரும் பார்க்கறது இல்லை. பயங்கர ப்ரொஃபஷ்னலான ஆர்டிஸ்டா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பண்ணுறது. அங்கே எல்லாருமா ஒன்று சேர்ந்து பாட்டு ஒருத்தர் பாட்டு நம்ம ஒரு கேசட்ல வாங்கி பண்ணலை, அதை எழுதி கொடுக்குறக்கு ஒரு அப்பா, அந்த பாட்டு பாடுறதுக்கு அத்தனை பேருமா சேர்ந்து அதை லைவ்லியா அது 2 மட்டும் பாடினாங்க. நாங்களும் டான்ஸ் பண்ணி அதை ஒரு சூப்பரான ஒரு இவெண்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. எவ்ரி மூமெண்ட் இங்கே வரும்போதும் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா எந்த விஷயத்தை உருவாக்கினாலும் அது சந்தோஷம் என்னன்னா, அது இருக்கிறவங்க சந்தோஷப்படும் போது தான் அது பெரிய சந்தோஷம். அது ஒவ்வொரு டைமும் இங்கே உள்ளார வரும்போது ஒவ்வொரு செகண்டும் ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி, ஓவர்வெல்ம்ட் அபவுட் இட். கல்ச்சுரல் சென்டர்னு அண்ட் அப்பா இன்ஸ்பிரேஷன் சொல்லும்போது இன்னைக்கு ஞாபகம் வருது, வாட் கிவ்ஸ் தம் தி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு. அண்ட் இதே இங்கே ஃபேஸ்புக்கில் நடக்கிற ப்ரோக்ராமை எல்லா ஃபேஸுக்கும் அனுப்பிச்சுடுறீங்க. அது அவங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். இங்கே என்ன நீங்கள் பண்ணும்போதும் இங்கே என்னமோ தெரியல, அது நிறைய பேர் இங்கே கொரியோகிராஃப் பண்ணி ஒரு எந்தூசியாசம் கிரியேட் பண்ணி ஒருத்தர் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இன்ஸ்பயர் பண்ணி எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. எனக்கு ரொம்ப சிம்பிள், இங்கே இருக்கிற வீடியோ எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுட்டா, எல்லா பேஸுக்கும் அனுப்பிச்சுட்டா போதும், அடுத்த மாதம் ப்ரோக்ராம் இருக்கும். ஆனால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ இஸ் இன்ஸ்பைரிங். அது மாதிரி அப்பா ஃபர்ஸ்ட் புத்தகம், முதல் புத்தகம் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக. ஃபர்ஸ்ட் புக் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக இருக்குது. ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறப்போ கிளாஸஸ் எடுத்தார் அப்பா. இல்லைம்மா இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அப்போ அது ஏன் நீங்கள் புத்தகமாக எழுதக்கூடாதுன்னப்போ தமிழ் இங்கிலீஷ் 2மா எழுதி கொடுத்தாரு. என் அப்பாவும் அதுக்கப்புறம் ஆன்மீகம் போனாலும் மறுபடியும் இல்லை, யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன்னா எல்லாத்துக்குமா ஒரு உபயோகமாக இருக்கணும், ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பிரேஷன் பற்றி எழுதினாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னையும் விடலை. அண்ட் அதை அவரோட தாட்ஸ் மட்டும் இல்லாமல் படித்த புக்ஸில் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற பீப்புளையும் நிறைய பேர் அவர் லைஃப்பில் இன்ஸ்பிரேஷனாக பார்த்தவங்க அவங்களோடதையும் பற்றி எழுதியிருக்காரு. ஸோ நத்திங் நான் நிறையவே சொல்ல விரும்புகிறேன் அந்த புக் பற்றி. பிகாஸ் நீங்கள் அதை பார்த்து படிக்கணும். யூ வில் ஆல்சோ நோ மோர் அபவுட் த புக். ஏன்னா அது வெறும் இன்ஸ்பிரேஷன் மட்டும் இல்லாமல் இன்ஸ்பிரேஷனாக ஆகாமல் இருக்க எதிரிகள் என்னென்னு கூட எழுதியிருக்காரு. ஏன்னா அவர் பாசிட்டிவ் எழுதுவாங்க, அதில் எப்படியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன அதையும் மென்ஷன் பண்ணி எஸ் கம் அவுட் பியூட்டிஃபுல்லி வித் திஸ் புக். அவரையும் நீங்கள் ஆரம்பத்தில் ரைட்டராக இருந்தது இன்னைக்கு எப்படி ரைட்டராக சூப்பராக அதுவும் இன்ஸ்பயர் பண்ணி ரொம்ப அழகான புக்காக கொண்டு வந்திருக்காரு. அண்ட் இப்போ அதை பார்த்து சொல்கிறதுக்கு நிறைய ரைட்டர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க, ரொம்ப காலமாக ரைட்டர்ஸாக இருந்தவங்க. ஸோ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் அவுட் சச் அ வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம்.
அண்ட் எனக்கு வந்து அந்த லைப்ரரியில் ஒவ்வொரு புக்காக ஆட் ஆகும்போதும் அதாவது ஹோல் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஷெல்ஃப் ஒரு புக் வந்துச்சுங்க, அப்புறம் ஒரு ஷெல்ஃப் ஒரு ரேக் வந்துச்சு, அப்புறம் ஹோல் காலம் ஆஃப் புக்ஸ் ரெசன்ஸ் எழுதுனது அப்படிங்க. அது நேத்திக்கு ராஜன் அப்பா வந்து ஒரு 6 புக் கொடுத்து எப்படி பாருமா நான் எழுதுனது ஒரு 6 புக் இருக்கு, இதையும் லைப்ரரியில் உங்களுக்கு பிக் பண்ணுறேன். ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் for giving me this opportunity to be here with you today. Thank you. மிகவும் அழகாகவும் எளிமையாகவும் பேசி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த திருமதி மகேஸ்வரி அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது முக்கிய நிகழ்ச்சியான புத்தகம் வெளியீடும் விழா. இப்புத்தகத்திற்காக தங்களின் ஊக்கம் பற்றிய விவரத்தை பகிர்ந்த அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். டைரக்டர் ஆஃப் நானாந்தனி ஹோம்ஸ் மிஸ்ஸஸ் உமா மகேஸ்வரி இங்கே இருக்காங்க. திருமதி நீலிமா கோகுகாரி அவர்கள், டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள், திரு கேசவன் அவர்கள், திரு ராஜன் அவர்கள், திரு சங்கர நாராயணன் அவர்கள் மற்றும் திருமதி மாலா பாலாஜி அவர்கள். சிட்டி அண்ட் டவுன் பிளானிங் நிர்வாகத்தின் இயக்குனர் திருமதி சஞ்சனா விஜயகுமார் அவர்களும், சத்யா பப்ளிகேஷன் உரிமையாளர் திரு மணிவண்ணன் அவர்களும் முக்கியமான அலுவல் காரணமாக வர இயலவில்லை. அவர்கள் இருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். BRJ Ortho Center and MAK Hospital Director டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள் புத்தகத்தை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருமதி வசந்தி நடராஜன் அவர்களை முதல் புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்கு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். திருமதி வசந்தி நடராஜன் அவர்கள் ஏர் வைஸ் மார்ஷல் நடராஜன் அவர்களின் மனைவி என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அத்துடன் அவர்கள் ஒரு எழுத்தாளர் என்பது நம்மில் பலருக்கு தெரியாது அல்லவா? ஒரு எழுத்தாளராக அவர் முதல் புத்தக பிரதியை பெற்றுக்கொள்வதில் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம். நன்றி டாக்டர். நன்றி திருமதி வசந்தகுமாரி அவர்கள். டாக்டர் சதீஷ்குமார் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு மேடையில் அழைக்கிறேன். சம்பத்குமார் சார் வந்து சார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார், ஜென்ரலி வந்து பேசியிருந்தார். அப்புறம் திடீர்னு வந்து நம்ம புக்களுக்கு போனோம். ஸோ ஐ வாஸ் ரியலி இன்ஸ்பயர்டு. அவர் வந்து இன்ஸ்பிரேஷன் கேட்கறத வந்தார். ஸோ ஈவன் அட் திஸ் ஏஜ் ஐ ஃபவுண்ட் ஹி வாஸ் அ வெரி வெரி ஆக்டிவ் பர்சனாலிட்டி. நிறைய ஃபோன் பண்ணாரு, சர்ஜரியில் இருப்பேன், சிரமமாக இருக்கும் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னாங்க. he came to the hospital and was waiting. So I thank him first of all for including myself in the book. So thank you. And இதுக்கு மேலே அந்த ப்ரோக்ராமும் பார்த்தேன். இப்போ மேடம் சொன்ன மாதிரி வந்து I'm really very happy. Even though this is considered
well as a senior citizen home, everyone is active. As an orthopedic surgeon, எங்கே போனாலும் வந்து எல்லாரும் கேட்குறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கேள்விகள் இருக்கு. There are some standard questions. First thing எல்லாரும் கேட்குறது வந்து எப்படி வந்து போனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. ஸோ எவ்ரிபடி வில் டெல் போன் ஓப்பன் கால்சியம் விட்டமின் வெயில் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யூ டு கீப் யுவர் போன் ஸ்ட்ராங் அட் வாட் எவர் ஏஜ், you have to be physically active. So I am very happy to see that despite the age, a lot of people here are physically active. So the physical activity is the most important thing to keep your bones and joints strong. That is a simple message I want to give you. So I once again thank sir and all the people who are involved in making the book release and all the people who are involved in this function, organization and conducting this. Thank you very much. Actually, I even contact him through home madam group. அவங்க தான் அந்த டாக்டர்கிட்ட சொன்னாங்க, அங்கே ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். இந்த மூவியில் ஒரு சீன் அந்த மாதிரி நானும் போய் மெடிக்கல் செஞ்ச மாதிரி இருப்பாரு. டாக்டர் வருவார், கிடைப்பாரு. டாக்டர் எப்போ பார்த்தாலும் ஆபரேஷன் தேட்டரில் பார்த்துருப்பாரு. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி தென் he himself felt pretty on me. வாங்க சார், இந்த உட்கார வேண்டாம், we'll go to the meeting room. The meeting room போய் nearly 2.5 hours we spoke and gave so much about information about him. Due to limitation of the space in the book, I got all important points. And not only that, when I wanted to make the movie, I thought I should have somewhere in the hospital. Then I thought, why I cannot take it at this hospital. When I approached him, his PRO, through him in his contact, he was kind enough to allow me to take the movie there. It is a great gesture. Please give a big hand for that. You can see the movie. No. டாக்டர் சதீஷ்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திரு சம்பத்குமார் அவர்கள் எனக்கு Thank you, Doctor. Mrs. Nima, would you like to say a few words here, please? Namaskaram everyone. I don't know Tamil, but Tamil puriyudu. Okay, I can understand. So most of my talk will be only in English. I thought I'll only speak couple of sentences because sir, uncle actually, he was residing in Bangalore and we also reside in the same apartment. I know him like that. I had a regard on him because of his energy levels. He was the first president of our apartment complex. Okay, at that age, he was more than 70 then also. Then I was happy because he volunteered. That is all a voluntary activity. And many youngsters don't come up, but he did it back then. I had a regard on him. Later, you know, many things happened. But recently when uncle came and approached me about he writing the book and he wanted to write a chapter on me on motivation, I was really happy because at this age many people think, come on, it's a retired life. Retired life is, most of the people think that retired is retired, nothing to do. Only feel bad about some things that have happened or maybe do some bhajan and stuff like that, right? But he started a book like that. I was very happy. But when I came here, I am overwhelmed because it is not just him. There are hundreds of people like you. And yeah, the motivation people get by reading the book is very little when compared to the motivation me and many of people like me who have come here. We are all motivated, okay? I see many of you dancing at this age. Bharatanatyam, wonderful, I hope you. Many people did songs. One of, I don't remember the name, but you sang so well. Your enthusiasm is amazing, amazing. My dad is also of your age, 79 years. He is also very active. He right now has a college of his own. He is volunteering in multiple activities. He heads the RSS, if you know about it.
Saraswati Shishu Mandir in Telugu state. I always think, come on, that age people have to learn from. And now when I see all of you like this, so we are nothing. We probably have learned some technology, and as Dr. Sir was mentioning, you all should be physically active because we should get more motivated from you. But not just that, because I am into technology, artificial intelligence, I also wanted to add some few things. Basically, many people think artificial intelligence is difficult to learn and use. Yes, if you have to code it, it is difficult. If you have to come up with a product on artificial intelligence, you need some technology, hands-on coding. It is not difficult, it can be done because you people are very perseverant, you are all talented. But again, this is not, I don't think you will have to go ahead with that. If you want, I can help you, that's not a problem. But the reason I'm telling you about artificial intelligence is, please don't shy away from using artificial intelligence. There are products that help you create magic. Like once who was a group of aunties also were there, right? You sang so well, and ma'ams, they danced so well. So I'm only thinking immediately after I saw these artists, I'm using the word artist with the respect here, because I'm overwhelmed with the talent you people have. Please don't stop yourself here thinking you're all retired. As sir was saying, physically you have to be active, mentally also you can be active. Use the latest technologies like Google Meet. Google Meet is a small technology that I am using, but there are multiple other artificial intelligence technologies which help you actually train people remotely. This is one simple example I am giving, but if you have a talent of art writing like Sampath sir has, maybe you can take help from GPTs. I think you would have heard about ChatGPT, right? I'm giving one simple example, but you Google it, see there are multiple other technologies. All these technologies are helpful, but they are not very difficult to learn. Only thing, keep up as you're all talented, you're resilient. But again, just be open to use the technologies. That's the only thing I wanted to tell. Again, I say, you have all motivated me like hell. Okay, thank you, Sampath Sir, and all people over here and here for giving this opportunity. Wonderful. I would be. Thank you. Before she is going from here, I want to say something. It is not only famous in artificial intelligence, not only employing so many women, so they are all being employed, and so many other things are there. How she is taking care of her, what is the motivation, all these things are given in the book. One interesting thing I want to share with you about her. Seeing the popularity of her and a single lady dynamically handling the things, Government of Karnataka invited her to participate in the discussion of budget formation and asked her what shall we do for women. That is the goal. So we are proud that she is able to come here and share a few words. Next. Thank you, Mrs. Milima. Please accept this now. She is popular. அடுத்து திரு ஆர்.வி. ராஜன் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். Friends, good evening. I am here as our contributors to the book. I am amazed at Sampath Kumar. I am here the last 14 months and I have seen the tremendous talent that this face has got. When I looked to this face forward, I even wrote somewhere that, if at all I want to stay in any home, it will be Nana Nani face forward. There is so much of talent. As Madam said, any program you organize, there are volunteers ready and willing to
act, dance, sing, and do whatever Sambat Kumar asked them to do. Amazing. More than anything else, I am amazed at the kind of productivity this old man, not old man, young man has. He's almost my age, couple of years junior to me, but his energy levels are outstanding. Imagine, just a couple of months ago he released a book, Gadayuda, when that's what with me. Writing a thriller, I am also a writer, I can tell you, writing a thriller is not an easy job. He's fantastic, he's already produced 6 thrillers, 3 self-help books, and many more in the pipeline. All the best, Sambat Kumar. You're my good friend and all the best. God bless. I cannot avoid saying very interesting things about him. The writer's soul is funny. A lot of people are writing and many people come up very fast, some people come slow, all these things. But like I have written, Madam, Urgamanam lady, that motivation, everywhere we need it. And my son-in-law Kesavan has mentioned in the book, right from the birth till the death, somebody always motivating people. It's exactly things. But after he came here, he made many people to write into various magazines, and by that way they got the prize also, and I am also one of the benefactors, otherwise I could not have started with the class. He is really for us. நன்றி திரு ஆர்வராஜன் அவர்கள். எங்களது சிறு நினைவு பரிசை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து திரு சங்கர நாராயணன் அவர்களை பேச அழைக்கிறேன். Good evening, everybody. It's really a surprise for me that he could make it happen within such a short time. Because he suddenly told me one day he is going to write a book on motivation, and if I can contribute something, but I thought it would be a very simple affair. I said, okay, I'll write a small piece of whatever I have done, which I thought it will be worthwhile sharing with everybody, and I gave it to him. Then he said, no, it is better that we come home and we will discuss a little bit more, and that is what happened. Then I said, okay, everything is fine. Suddenly he calls me, as there is a function on 19th, you don't go anywhere, you keep traveling, ensure that you are made available for this. So all I can say is more than what is being written in the book about me, the kind of activity, the kind of his way of getting things done is a greatest motivation. And I think people today perform, and people have been performing year after year, and particularly people from our community here in Phase 4 have shown, great qualities of motivation which excites many people to participate in several functions, several things, and all these things can never be possible without effort. And the kind of effort what he has put probably must be unimaginable. I purely thank him from my heart for making this happen, and I am sure he will be blessed with more and more energy to activate and excite many more people. God bless all. நன்றி திரு சங்கர நாராயணன் அவர்கள். எங்களது நினைவு பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு. அடுத்து திரு கேசவன் அவர்களை பேச அழைக்கிறேன். Mr. Kesavan is my son-in-law. First, start on a lighter note. Though it is 29 years I know him, I still not figured out his motivation. He keeps doing many things.
whether it is writing books, or whether it is taking a movie, or doing something or other at any point of time. There is no prescribed time limits for anything. Suddenly, one fine morning at around 4 a.m., you will see someone talking at home. So we figure out what has happened in the night. So when you come down and see him, he will be dictating his thoughts, what is happening there. So there is no time limit for anything as the thought flows. As what he wants to think, he wants to execute it immediately. So I think many a times his routine or his thought process puts us to shame. And though there is such a huge age gap, we are supposed to be more energetic or more thoughtful. You can think on those lines, but he puts us, most of the time I think I would say that I am a lot lower than him in terms of many of the things what he does. And even when he asked me to possibly contribute an article for this, I was arguing with him, I will not give, because I said the type of people whom we are having, he gave me the profile of the people who is going to write. I said when compared to them, what is that I have done? I have just worked for a corporate. So what is that I am going to write in that about motivation? But I think you know how he is insistent. So he will not leave me before giving that article. So just to escape out of his whatever follow-ups, I said I agreed and gave it to him. I hope you will appreciate that, because it is not something very, I would say, drastically different from what any of the people who have worked in corporates would have felt during those times. It is a perspective which I thought, which has helped me over the years, whether it can be a personal perspective or whether it can be job related when you work for somebody, how what motivates you to do many things in job. So I think thanks for him to capture that task. I hope it will be useful for someone. Thank you. Thanks everyone. A small subject about, though it is a family matter, I have to mention here. Mr. Kesavan was employed in a very big hospital, 1,000-bed hospital, and he was a chief financial officer, getting a very bad salary. If you see his income tax paper, you can see that. But suddenly one day he telephoned to me and told me, I want to tell you something. He said, yes, please tell me. I already told Mallika, you are the second person I am going to tell. He tell me what is that? I am going to change the job. Fine. What is wrong in that? How much more salary you are getting? He said, I get half the salary. Why? What is this? He says, I have done enough. Now I want to do something for the society. If I want to do something for the society, I can't stay here and I want to do some charity institution where I can help the people, poor people, when they are getting some facility that satisfies me. Very, very hard decision, and I know how difficult for him to get out of the hospital. The directors refused to release him. They released him. They said, what is the lady? Kiran Mazumdar was one of the directors. She said, he is a madman, don't send him. What is it? Why you want to go? He convinced her all the things. Then he came out. Very, very rare phenomenon for people to lose money. I don't want it, but I want to do the service of people. Really, I am proud of him. நன்றி திருக்கேசவன். இப்பொழுது திருமதி மாலா பாலாஜி அவர்களை பேச அழைக்கிறேன். Good evening, everyone. I think Sampath Mama really tricked me into this. See, being the youngest member of Nana Nani, I was thinking, now I see. He said he's going to interview like common man, like not anybody. Now I see the crowd over here and everything, and I, stick out like a sore thumb here. I feel
because I think I need another 10 years to develop whatever I'm doing and then be fit enough to come here. But very kind of you, Mama, to call me here. So yeah, basically, just to give a small, most of you might not know what exactly I do. I work as a researcher in environment and climate action. So my basic, I have done my cost accounting and my MBA in finance. But my passion was towards giving back to the society. So that's why in my own small way, and I've just started, and I don't think I deserve to be in this panel of these esteemed people here. But I'm trying to do my own. I have created a curriculum on climate change for school students. We are in talk with the governments to, pilot it in over 25 schools in Tamil Nadu. So we are working for that. And yeah, that's it. I don't want to say more. Thank you, Mama, but you cheated me into this. How to get in the board is interesting. See, you carrying a variety of subjects. Then I was looking for somebody who what is it when I heard Mala is already employed, I know, but I didn't know clearly what she was doing. When I started to inquire about it, then I say environment. What? Today the whole world is looking for environmental improvement and all this thing. And there is a lady within our complex who is working for that towards that one. So when I said I want to get some information from you, we spent some time, collected lot of data from her and just saved that one. Then I started that, I had some doubt. Very interesting thing for all these ladies I wanted to tell you before I forget what is it. All the people who are given the article, they mentioned one particular point. They said family first. That was the first thing they said. I have to take care of my children, I have to take care of my family, help with my money, help with that one. First I wanted to establish, we want to let the children grow. Whether Neeliman, madam, I know how she is taking care of, even her mother-in-law, how she took care of is another big story. I can't tell that one. And you know, Mala, how you take care of mother-in-law, of the family. Everybody first they give importance to the family, but still they are shining. That is a great thing. They are very proud of women of faith. நன்றி திருமதி மாலா பாலாஜி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது அனைவரும் கீழிறங்கி உங்கள் இருக்கைகளில் அமர வேண்டுகிறேன். தற்பொழுது திரு சம்பத்குமார் அவர்கள் தயாரித்துள்ள குறும்படம் கோவிந்துக்கு உடம்பு சரியில்லை திரையிடப்பட உள்ளது. அதற்கு முன் இந்த திரைப்படத்தில் நடித்த கலைஞர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கலைஞர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பதற்கு திரு ஆர் நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் திரு கிருஷ்ணமணி அவர்கள் வெளியூர் சென்றிருப்பதால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலவில்லை. திருமதி ரேவதி நடராஜன், திருமதி சுகந்தி தண்டபாணி, திரு அனந்த கிருஷ்ணன், திருமதி ராஜலட்சுமி மற்றும் திரு பாலாஜி அவர்கள்.
should not. So we used to come back and used to have a small chat. So there was a small character I was looking for it. All of us are here staying there about 60 and above. Everybody would have had also. We want to have a young man, that is good for looking for it. I found we had some hair on the head. Then I selected, we will have it. So he acts as a political representative. So we told him to act on that one. Very interesting thing, one particular thing, I told him I'm busy on the phone. So I will call you later, right? I told him, add one word, tell your wife's name. Why should he scare our woman? Can you please get up, madam? So you can see just when you're finishing it, you say, I'm on the phone, I'll call you later. I'm going to meet the doctor, I'll call you later. What is your name? I will call you Radhika. I will call you Radhika. Then finally, beautifully, that every one of us really helped me to promote. Many times we reshoot that one until I get a real results of it. There are supported me. Thanks to every one of you. What's the movie now? You can employ him. He is really becoming. We see that one. You can see how good he is. அனைவருக்கும் நன்றி. All right. இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக குறும்படத்தை கண்டுகளிக்கும் முன்பு திரு சம்பத்குமார் அவர்களை நன்றியுரையாற்ற மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். Just a vote of thanks when we see the movie and we can discuss. Who we thank? Every one of us sitting here, one way or other, contributed for this program, for the book. So every one of us, I should thank. Right now, no matter the matter. I really, she's a crazy woman, I can tell you. With all the pressure of work, so much of work, why should we voluntarily ask her? She voluntarily asked me to check. Last time I had some problem with the book because there was some spelling correction. I had to put out the book and reprint it. She got wild. Next time we are not sending the book for printing without showing to me. The way she is busy, how the hell you will find her time. And I put the degree when the echo and wait for them now. Then I know she will again question me why I not sent. So first I said 50% whatever I written. When I am writing remaining, I said to her, during the period, she checked after a week when I get it, you won't believe me. The people who are having efficiency, they can exhibit everywhere the same level of exhibiting. Whether they are dancer or a manager or a construction people or software engineer or anybody, whatever is there, they are able to exhibit the same thing here. That is what I saw her when she corrected the, when she corrects, she gives a number in the page, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, last number 8. It means I will not miss any number in between when I am correcting it. See the way they are doing it so that nothing will go wrong, not that something I make it, you say 5, 15, ask for serial number, just make it under. Then and there she made some comment. Yes, Pa, I agree with you for this point. Then some other places put a question mark, why? All these things. At the end, she has made one interesting problem. When I am saying about motivation, I must mention this. She has written, Pa, I want to share one more information with you. One day I was in a temple. Morning, maybe around 8:30 or so, it may be there. That time, I saw one lady approaching me. I know many people who are coming here, they will say hello to me. She approached me, then pulled her hand, she said, Madam, I am very happy here. I thought this is again normal statement. Yeah, happy. Are you happy? Right. No, madam. We are working முன்னாடி என்னடா இதே வார்த்தை போடுறாங்க. என்னடா இது என்ன வாழ்க்கை இது சேம் டீச் இருக்காங்க. என்ன வாழ்க்கை இது எதுக்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சிருந்தேன் மேடம். After coming here, I am totally very happy. You know something? I want to live for more time. And she says about what
better motivation I can have other than such words when I am hearing. Yours, this is so beautiful article like that one. Thank you, Madam. It was very nice. I enjoyed that. And the remaining writers, all these things, the idea came first when I took a interview with her. Then it occurred to me, I asked him, Madam, why don't you introduce some more people for that? That is how I got a doctor and a other person. And one lady, she is not come here, she is another subject to take out. Unfortunately, she couldn't come because of some other appointments. So all these people have contributed very interesting article, mentioned different way how the motivation they got in and climb up the ladder. The idea is to share the feeling so that if not we are all retired, but people younger generation they can pick up all these things. And after the book is over and I complete that one to get that book printed, I was wondering where our Rajan helped me saying that you send it to Chennai, that fellow will do it, he has done a decent job, for him also my thanks to say. And as usual, and Bhattaraman Guru, the song and the dancers, to synchronize this, it was very interesting because the song came out very well. And the dancers to match that one. Both the people just took the copy of the song, they were practicing it. They independently are doing it. When we synchronized, it came very well. And Bhattaraman sir, I told him, when you are finishing the song, I want your voice alone to come finally. Nothing else, nobody should play. Then he said, Mama, I will give you a very nice song. To slogan, beautifully, the last one, when they give Raman Pattabhishekam on the stage, at that time the song was very good. Thank you, sir. Wonderfully it came out very well. Thanks to every one of you who have find the time to come here, spend the time along with us, and enjoy the மனித குலம் நோயின்றி தழைத்திடவே பிழைகள் யாவும் மீதமின்றி நீங்கிடவே ஆசிகள் வழங்கி அருள் புரிபவனே திருமகள் நாயகனே தன்வந்திரியே மருத்துவரின் கரங்களுக்கு சக்தி அளித்திடுவாயே நோயற்ற மக்கள் உன் திருநாமம் சொல்லிடுவாரே உன் கடைக்கண் பார்வை எங்கள் மேல் விழுந்திடவே கெண்டனிட்டு வணங்குகிறோம் உன் பாதம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண 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 வணக்கம், என் பேர் கோவிந்த். இது என் வைஃப் கோகிலா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நாங்க 2 பேரும் டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கோம். ஆமா, அங்க பார்த்து யார்கிட்ட பேசுறீங்க? கோகி, இந்த பாதி முன்னாடி ஆடியன்ஸ் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்ம படம் பார்க்க வந்திருக்காங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யாரும் சொல்ல வேண்டாமா? இங்க பாருங்க, ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம டைரக்டர் பாத்துக்கிறாரு. ஆமா, டாக்டர் கிட்ட தான் போறோம். எதுக்கு ஆபீஸ்க்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஓகே, மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா இந்த ஆளு பெரிய பதவியில இருக்கான்னு டாக்டர் நினைச்சு பாருங்க. நல்லா கவனிப்பாரு. நான் போய் டைய கட்டிட்டு வரேன். என்னாச்சு? இங்க பாருங்க, டாக்டர் உங்க வியாதி பெருசா இல்ல வியாதி சின்னதான்னு தான் பாப்பாரு. நீங்க பெரிய பதவியில இருக்கீங்களா சின்ன பதவியில இருக்கீங்களான்னு பாக்க போறாரு. கரெக்டா சொன்ன கோகி. அப்போ இந்த ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்சம் கூட பெருசா இருக்கப்ப டாக்டர் போய் பார்க்கலாமா? எப்படி ஐடியா? கடவுளே, கிளம்புங்க போகலாம். 1 minute.
என்ன மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா ஒரு சமயம் டாக்டர் பெரிய பில்லா கொடுத்துருவாரு. நான் பழைய சட்டையை மாட்டுவேன். ஒன்னும் வேண்டாம். அப்பாயின்மெண்ட்டுக்கு நேரம் வச்சு கிளம்புங்க, வாங்க போகலாம். சரி சரி வாங்க. ஹலோ, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். முடிஞ்ச அப்புறம் வந்து பேசுகிறேன் ராதிகா. சார், அடுத்து நீங்க உள்ள போகலாம். உள்ள இருக்க பேஷண்ட் வெளியே வந்த பிறகு நீங்க போங்க சார். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? டாக்டர் பார்க்க வந்துருக்கீங்க. நான் அப்பவே சொன்னேன், நான் டை எல்லாம் கட்டிட்டு வரேன். டாக்டர் உடனே கூப்பிடுவாங்க. சொன்னதே பார்க்கலையா? நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அப்பாயின்மெண்ட் எல்லாம் நான் வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது சரி சார், 3 நாள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையா? வேற டாக்டர் போய் பார்க்க வேண்டியதானே? வேற டாக்டர் மேடம், நான் டாக்டர் பார்த்து ஓகே மாத்தையா இந்த கேள்வி கட்டத்துக்கு பதில் சொல்ல முடியாம அவர் எழுதி போயிட்டாரு. ஓகே, நம்மள டாக்டர் பார்க்க 3 நாள் வெயிட் பண்ணமா? கோவிந்த் யாரு? வாங்க சார், பிரஷர் பார்க்கலாம். சிஸ்டர், டிபி இருக்கு 1.8 சிஸ்டர். இம்பாசிபிள் சிஸ்டர். அதுக்கு எப்பவுமே 128 தான். இந்த கையில எடுத்தீங்களா? இல்ல சார், வெயிட் கரெக்ட்டா காமிச்சிட்டு சார். டீச்சரா கால்குலேட் பண்ணிருக்கா? வீட்டுல கடைசியா அப்போ கால்குலேட் பண்ணுவீங்க. எனக்கு क्वेश्चन சார், நீங்க டாக்டர் கிட்ட போய் கேட்கலாம் சார். ஓகே, உனக்கு தெரியுமே எப்பவுமே 128 தான். 148 டீச்சர் கார்டு தான். ரிலாக்ஸ் தம்பிங்க. சரியா? டாக்டர் வீட்டுல போயிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கு. நான் வந்தமா பேசுங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க டாக்டர். கவலைப்படாதீங்க. உன் கூட எப்படி சரியா பேசுவேனோ அது மாதிரியே பேசுவேன் டாக்டர்கிட்ட.
அந்த மாதிரிதான் பேசக்கூடாதுன்னு நான் இப்ப சொல்றேன். காலையில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, அதை மட்டும் சொல்லுங்க, அது போதும். கொஞ்சம் டாக்டர் மரியாதையா சொல்லுங்க. டோன்ட் வரி, ஓகே. நான் டாக்டர் எவ்வளவு அழகா பேசுறேன்னு நீ பார்த்து அசந்து போவேன். என்ன நீங்க சினிமாவா டிராமாவா? நான் எங்க பேசுறேன்னு சொல்றீங்க? என்ன தலைவர்? I know what to talk. I'll speak in front of doctor only. Don't worry. என்ன பண்ணுங்க? Next. May I come in, doctor? வாங்க வாங்க. யாருக்கு உடம்பு சரியில்லை? எனக்கு தான் டாக்டர், எனக்கு தான். இப்படி சும்மா வந்திருக்காங்க. சரி, இங்க வந்து கொஞ்சம் உட்காருங்க. தப்பு டாக்டர், அது மரியாதை இல்லை. சார், இங்க உட்கார்ந்து உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் உங்களை செக் பண்ண முடியும். பரவாயில்ல டாக்டர், நான் நின்னுட்டே சொல்லட்டுமா? சரி சொல்லுங்க. அது சரி டாக்டர், உங்களுக்கே தெரியுமே நம்ம உடம்புல தப்பு இருந்தா அது நமக்கு தெரியும்ல. ஆமா. எனக்கு மேல் வயத்துல ஒரு வலி இருக்கு டாக்டர். அதுக்கப்புறம் இடது பக்கம் 60 டிகிரி ஆங்கிள். எத்தனை ஆங்கிள்? 60 டிகிரி ஆங்கிள் ஒரு எரிச்சல் வருது. ஓகே, அதான் தெரியுமே உங்களுக்கே டாக்டர். ஒரு ஜெலிசில வாய போட்டு அப்படி சாப்பிட்டாவது 10 நிமிஷம் எரிச்சல் நின்றுது. அதுக்கப்புறம் டாக்டர் இன்னொரு ப்ராப்ளம். என்னது? ஒரு வாய் சாப்பிட்டாலே வயது ஃபுல்லா மாதிரி சென்சேஷன் டாக்டர். அது ஏன் தெரியுமா? சாப்பிடறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு பிடி வறுத்த மணிலா கொட்டையை சாப்பிடுவேன். அதை நிறுத்தினா இது சரியாயிடும் இல்ல டாக்டர்? அது என்ன சார் மணிலா கொட்டை? சரி, நீங்க என்கிட்ட எதுக்கு வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல. டாக்டர் என்ன ஆச்சு? ஓகே, நீ பேஷண்டா நான் பேஷண்டா? நானே டாக்டர் விரிவா எடுத்து சொல்றேன், அவருக்கு புரியற மாதிரி. சார், வெளியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா உங்க ப்ராப்ளத்தை சொல்லுங்க. ஆமா டாக்டர், நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உங்களுக்கு நிறைய பணம் வருமே, ஒரு மாசத்துக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு பணம் வரும் டாக்டர்? அது சரி, அது இருக்கட்டும். நீங்க ரொம்ப ராசிக்காத டாக்டர் சொல்றா. ஆமா. உங்களுக்கு கன்னி ராசியா சிம்ம ராசியா? என்னம்மா இது? அது ஒண்ணும் இல்ல டாக்டர், இவரை உங்ககிட்ட கொஞ்சம் சகஜமா பேசுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அது புரியாம அவர் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. ஏங்க, உங்களுக்கு அடி வயித்துல வலின்னு சொன்னீங்கல்ல, அது சொல்லுங்க. தேங்க்யூ டாக்டர். சரியா ஞாபகம் சொல்லுங்க. ஆமா டாக்டர், உங்கள்ட்ட வர பேஷண்ட் எல்லாம் நிக்க வச்சு தான் வச்சிருக்கீங்களா? இங்க வந்து உட்காருங்க சார், முதல்ல உங்களை செக் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம் டாக்டர். அடி வயித்துல வலினா அந்த டேபிள்ல பெட்ல இல்ல படுக்கணும், நீங்க சேர்ல உட்காந்து செக் பண்ணா ஹலோ சார், எனக்கு எல்லாம் தெரியும். முதல்ல உங்க லங்ஸை செக் பண்ணணும், அப்புறம் ஹார்ட்டை செக் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்க வயிற்றை செக் பண்ணணும். இது என்ன நியாயம் டாக்டர்? எனக்கு வயிற்றுல வலினா மேல இருக்கிற ஹார்ட் லங்ஸ் இதெல்லாம் எதுக்காக செக் பண்ணா? மேடம், இவர் முதல்ல ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. டாக்டர், அந்த படிப்பை நீங்க படிக்கலையா? ஓகே, நான் அப்பவே சொன்னேன் இல்ல, ஒரு டாக்டர் போனா இன்னொரு டாக்டர் போய் பாடி சொல்லுவாருங்க. மேடம், இவரை கூட்டிட்டு முதல்ல வெளியே போங்க மேடம். டாக்டர், அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அது எப்படி டாக்டர்? வர பேஷண்ட் எல்லாம் செக் பண்ணாம வெளியில இருக்குன்னா உங்களுக்கு எப்படி பணம் வரும் டாக்டர்? சார், எனக்கு உங்க பணமும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வெளியே போங்க சார். டாக்டர், இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை டாக்டர், அதான் இப்படி பேசுறாரு டாக்டர். இல்ல மேடம், ப்ளீஸ் கூட்டிட்டு வெளியே போங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். டாக்டர், இடது பக்கம் 60 டிகிரி. ஐயோ,
நாம் போய் டாக்டரை பார்க்கணும், அவருக்கு பேசணும். மேடம் உங்க ரிப்போர்ட்லாம் கரெக்டா இருக்கு, கொஞ்சம் திரும்புங்க, உங்க லங்ஸ் மட்டும் நான் செக் பண்ணிடுறேன். சாரி டாக்டர், ஒரு விஷயம் மட்டும் உங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடுறேன் டாக்டர். ஐ ப்ராமிஸ் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் டாக்டர். சார், நான் இன்னொரு பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க செக் பண்ணி முடிச்சப்பறம் நானே உங்களுக்கு கூப்பிடுறேன், அது வரைக்கும் வெளியே போங்க சார். மறுபடியும் எதுக்குங்க உள்ள வந்தீங்க? இல்ல டாக்டர், கொஞ்ச நேரம் முன்னாடி நான் வந்து ரொம்ப தமாஷ் பண்ணிட்டேன் உங்களுக்கு கூட. இப்போ வெளியில போய் ஹாஸ்பிட்டல் சுத்தி பார்த்தேன்னா ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது, அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் டாக்டர். பாருங்க, உள்ள ஒரு பேஷண்ட் இருக்காங்க, நாம அப்படியே வரலாமே, வாங்க. இல்ல கோகி, I must say this to the doctor right now. சார், என்ன சார் வேணும் உங்களுக்கு? டாக்டர், நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரட்டுமா? கொஞ்ச நாள் கழிச்சு. வேண்டாம் மேடம், சாரி, 2 minutes தான். இது நீங்களும் கட்டாயமா கேட்க வேண்டிய விஷயம். சரி உட்காருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சார், டாக்டர் டாக்டர், மனுஷங்க வழியில எத்தனை மனுஷங்க எத்தனை தொழில் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? நீங்க பண்ணது தொழிலே இல்ல டாக்டர். என்னமா சொல்றாரு இவரு? ஆமா டாக்டர், நீங்க செய்யறது தொழிலே இல்ல. Again and again. You are doing a great service to humanity. மனித குலத்துக்கு செய்யறது பெரிய தியாகம் டாக்டர். ஆமா டாக்டர், கொஞ்சம் முன்னாடி உங்க ஹாஸ்பிட்டல் போய் சுத்தி பார்த்தேன்னா எத்தனை பேஷண்ட்ஸ் டாக்டர், எத்தனை வலி டாக்டர். டிஸ்சார்ஜ் ஆகி போனவங்க முதல்ல என்ன சந்தோஷம் தெரியுமா டாக்டர்? உங்க உலகமே தனி உலகம் டாக்டர். ராத்திரி பகலா நோயாளிகளை உடம்ப குணப்படுத்துறீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய பொறுப்பு. ரொம்ப வருத்தமா இருக்கு டாக்டர், நான் உங்களை கலாட்டா பண்ணிட்டேன்ட்டு. டாக்டர், உங்க நோயாளிகளுக்கெல்லாம் உடம்புல வலி வந்தா தெரியும், அது உங்களுக்கே தெரியும், உங்க மனசுலயும் அது இருக்கும். You are right. I'm sorry I behaved in a funny manner. ஆமா டாக்டர், இதெல்லாம் பண்ணதுக்கு உங்களுக்கு எங்கேருந்து மோட்டிவேஷன்? கட்டாம அது பணத்தினால இல்ல, எனக்கு தெரியும். வேற எது டாக்டர்? Well said, Mr. Govind. நீங்க இப்ப சொன்னீங்களே எங்க மருத்துவ தொழிலை பத்தி, இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கும் பொழுது எங்க மனசுல இருக்கிற வலி எல்லாமே பறந்து போயிடுது. This is a big motivation for a doctor like me to do better. மேடம், உங்க கணவர் வந்து ஒரு தமாஷான பேர் வழிதான், ஆனா அவரோட மனசு வந்து ஒரு சுத்த தங்கம். Doctor, that's why I'm a valuable person. Okay? Yeah. Alright, doctor. Okay, check it, madam. What? Mr. Govind. Yes, doctor. சொன்னா மறந்து போயிட்டேன். உங்க வலது பக்கம் இந்த சைடு ஒரு 65 டிகிரி டாக்டர் அந்த மாதிரி இருக்கிறா இல்ல.
Baby.